படித்து பாடிக்கொண்டு கடவுள் வாழ்த்தாக திரும்ப திரும்ப இசைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அந்த அற்புதமான மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய நாடக காப்பியத்தை முழுமையாக படித்து அனுபவித்தவர்கள் குறைவு. அதில் காக்கையை பற்றி ஒரு செய்தி வருகிறது, ஒரு அற்புதமான கற்பனை. அதிகாலை கதிரவன் வந்து விட்டான், இருள் விலகுகிறது, காகங்கள் கா கா என்று சொல்லிக்கொண்டே பறக்கின்றன. சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார், இருட்டு கருப்பாக இருக்கும், அந்த இருட்டை கதிரவன் விளக்குகிறான், நாமும் கருப்பாக இருக்கிறோம், நம்மையும் இருட்டு என்று கருதி அவன் வதைத்து விட்டால் என்ன செய்வது என்பதால் எங்களை காப்பாற்று காப்பாற்று கா கா என்று சொல்லி பறவைகள் பறப்பதாக ஒரு கற்பனையை சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார். இப்படி நம்முடைய இலக்கியங்களை படிக்கிற பொழுது மனம் மென்மையாகிறது. நாவல்களை படிக்கிறோம், சிறுகதைகளை படிக்கிறோம், விஜயலட்சுமி அவர்கள் எழுதியிருக்கிற இந்த கட்டுரை தொகுப்பில் உள்ள கட்டுரைகளை படிக்கிறோம். இதை படிக்க படிக்க நம்முடைய மனம் மென்மையாக ஆகிறது. இலக்கியத்தில் முழுமையாக தோய்ந்து வாழ்கிறவர்கள் ஒருபோதும் வன்முறைகளில் ஈடுபட மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள். இதுதான் இலக்கியத்தினுடைய பயன். 500 பற்றி எழுதுகிற பொழுது ஒரு வரி எழுதுகிறார், கொஞ்சம் ஆச்சரியமான வரி. அதை தேடி படித்து அது எங்க இருக்கிறது என்று ஆராய வேண்டும். குமரி பெண் கூந்தலில் மலர் அணிதல் மரபன்று அந்த 500 வருகிறது. அதை இன்றைக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஆண்டாளுடைய மாதம் இல்லையா, மார்கழி. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மகிழ்த்தெழுதும் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். அந்த மார்கழி மாத நோன்பு காலத்தில் மையிட்டுக் கொள்வதில்லை, மலர் சூடிக்கொள்வதில்லை என்று ஆண்டாளுடைய அந்த விரத அந்த நெறிமுறைகள் வருகிறது. ஐயப்பன் விரதம் என்றால் அப்படி கருப்பு வெட்டி கட்டிக் கொள்வது, அசைவம் சாப்பிடாமல் இருப்பது, 2 வேளை குளிப்பது எல்லாம் இருப்பது மாதிரி மார்கழி விரதத்தில் ஈடுபடுகிற பெண்கள் மலர் சூடிக்கொள்ளக்கூடாது என்று ஆண்டாளுடைய பாசுரத்தில் வருகிறது. ஒரு தலைப்பு படித்தவுடன் ஒரு அதிர்ச்சியை தந்தது. புறங்கூறும் நல்லறமும் உலகியல் மாண்பும். புறங்கூறுதல் எப்படி நல்லறமாக இருக்க முடியும் என்று ஒரு வியப்பு ஏற்பட்டது. பிறகுதான் விளங்கிக் கொண்டேன். புறநானூறு கூறும் நல்லறம். அதை பற்றி அழகாக எழுதுகிறார். போர் தொடங்கும் முன் ஆவும் ஆணியல் பார்ப்பன மாக்களும் பெண்ணிலும் பிணியுடையீரும் என்று வரிசையாக பலரை சொல்லி அவர்கள் எல்லாம் விலகிக் கொள்ளுங்கள், தொன்போல் புதல்வரை பெறாதோர் எல்லாம் விலகிக் கொள்ளுங்கள், நாங்கள் போரிடப் போகிறோம் என்று சொல்லி ஒரு அறநெறியில் போர் நடந்த விஷயத்தை பற்றி அவர் எழுதுகிறார். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மார்பகத்தை திருகி இந்த மதுரையை எரிக்க முனைந்த போது மதுராவதி தெய்வம் எதிரே வந்து கேட்கிறது, யாரெல்லாம் இருப்பது, எல்லோரையும் இருக்கிறீர்களா அல்லவா என்று. அப்போது கண்ணகி சொல்கிறாள், பார்ப்பனர், பசு, பத்தினி பெண்டிர், நோய்